මේ ව්‍යවස්ථා සංශෝධන නිසා අනිත් ජනාධිපතිවරයාට යන්න ඕන ඔබටත් යන්න මම යන්න ලෑස්තියි. வரப்போற 18ஆம் தேதி இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் 22வது அரசியல் திருத்தம் தொடர்பான அந்த பிரேரணை கொண்டு வரப்படுறாங்க, சமர்ப்பிக்கப்பட போகிறது. தொடர்பான விவாதங்கள், இது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்போற 17ஆம் தேதி இது பாராளுமன்றத்துக்கு வருகிறது. மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகவும் இது மாறி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த நாட்கள்ல சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியை சந்தித்திருந்தாங்க, அதாவது கடந்த புதன்கிழமையை சந்தித்திருந்தாங்க. அந்த கூட்டமானது எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் முடிவடைந்ததாக சொல்லப்பட்டாலும் நேற்றைய நாள்ல ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சங்க கூட்டத்தில் என்ன பேசினார், என்னென்ன விஷயங்களை கருத்துக்களாக சொன்னார் என்ற தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியாக இருந்தது. நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதுதான் பெரிய அளவான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஜனாதிபதி மீண்டும் ஒரு முறை எல்லா செய்தித்தாள்களையும் செய்தி பக்கங்களையும் நிரப்பினார். மிக பெரிய அளவாக பேசப்பட்ட நாளாக மாறி இருக்கிறது. இதுல என்ன விஷயங்கள் நேற்று பேசப்பட்டது, எதற்காக இந்த பரபரப்பான கருத்துக்கள் அவர் வெளியிட்டார் அப்படின்ற தொடர்பான விடயத்தை சுருக்கமா பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகளுக்கு நாங்க போகலாம். මේවල වාඩි වෙන බලාගෙන ආත්මෙක් නෙමෙයි. ඒ වගේම මම මේ වෙනස කිරීම සඳහා අවධානම ගන්න ලෑස්තියි. குறிப்பா நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிப்பது தொடர்பான ஒரு பிரேரணை வரப்போகிறது இந்த அரசியல் திருத்தத்துல. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் சட்டத்தரணிகள் சங்கம் கடந்த நாட்கள்ல பல கருத்துக்களை வெளியிட்டாங்க. ஜனாதிபதியும் சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டிருந்தாங்க. ஆனால் நேரம் அவர் கொடுக்கல, கடைசி நேரத்தில் அவர் நேரம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் இந்த கூட்டத்துக்கு பிறகு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கிய சில கருத்துக்கள் பல இடங்கள்ல இப்ப பெரிய அளவான பேசு பொருளாகவும் ஜனாதிபதியை பாராட்டுகின்ற பல செய்திகளும் நாங்க பார்த்தோம். இன்றைய நாள்ல அவர் வெளியிட்ட கருத்துக்கள்ல மிக முக்கியமா இப்பொழுது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாற்றம் என்பது மிக முக்கியமானது ஒன்று, இப்ப கட்டாயத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த மாற்றம் என்பதை நாங்க ஒரு அரசியல் அர்த்தமுள்ள அரசியல் மாற்றமாக பார்க்கிறோம். இதுல பல ஆபத்துக்கள் இருக்கிறது. எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் அது எதிர்கொள்ள வேண்டியது கட்டாயமானது. அதற்கு பொறுப்பானவர் நான். அந்த அடிப்படையில் அந்த எதிர்ப்புகளையும் எதிர்த்து தான் இந்த விஷயத்துல நாங்க இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த அரசியல் பயணத்துல என்னுடைய பதவி பறி போனாலும் கூட நான் கவலைப்பட போறதில்லை. காரணம், நான் நீண்ட காலம் இந்த ஆசனத்துல இருப்பதற்காக வந்தவர் அல்ல. මේවල වාඩි වෙන බලාගෙන ආත්මෙක් නෙමෙයි. ඒ වගේම මම මේ වෙනස කිරීම සඳහා අවධානම ගන්න ලෑස්තියි. மக்களுக்கான சேவையை சரியான கோணத்துல சரியான வகையில மாற்றம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்ததுதான் இந்த நோக்கம். எனவே அந்த அடிப்படையில பதவி பறி போறதை பற்றி கூட கவலைப்பட மாட்டோம். ஈஸ்டர் சண்டை தாக்குதல் விசாரணைகள்ல எனக்கு பாரிய ஆபத்துக்கள் இருப்பது என்பதை நான் உணர்றேன். இருந்தாலும் கூட அதற்கும் பின்வாங்காமல் அது தொடர்பான நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கு. පාස්කු පරීක්ෂණේ දියත් කරලා තිබෙන්නේ බුද්ධියන්සට. මගේ ආරක්ෂාවට වක් කියන්නේ තෝ මම පරීක්ෂණ යනවා. ඒ තුළ ජීවිත අවදානම් පවතින බව මම දන්නවා. எனவே இப்பொழுது ஏற்படுத்த போற இந்த வயதெல்லை மாற்றமானது எந்த வகையிலும் நீதித்துறையை பாதிக்கக்கூடிய வகையில அமையாது. எந்த ஒரு தனி நபரையும் இலக்காக கொண்டு இந்த திருத்தம் கொண்டு வரப்படவில்லை. கடந்த காலங்கள்ல பல திருத்தங்கள் பலரை காப்பாற்றுவதற்கு பலருடைய நன்மைக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த முறை கொண்டு வரப்போற இந்த திருத்தமானது எந்த நபரையும் தனிப்பட்ட முறையான இலக்காக கொண்டதாக இருக்காது. இது பாரிய அளவான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஜனாதிபதி மிக தெளிவான முறையில சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கூட்டத்தில் வைத்து குறிப்பிட்டிருந்தார். නමුත් අවධානම දරා ගන්න නැතුව වෙනසක් කරන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. நீதிபதிகளுடைய வயதெல்லை 62லிருந்து 65ஆக மாற்றப்படுகின்ற இந்த திருத்தமானது கட்டாயத்தின் தேவையானது என்பதை அந்த கூட்டத்தில் வைத்து அவர் விளங்கப்படுத்தியிருந்தார். பல விஷயங்கள் இதில் பேசப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் அவருக்குமான இந்த கூட்டமானது ஜனாதிபதி தன்னுடைய கருத்தை நேரடியாகவே நான் இந்த நிலைப்பாட்டெல்லாம் இருக்கணும் என்பதை வெளிப்படையாக குறிப்பிட்ட விஷயமானது பெரிய அளவான பாராட்டுக்குள்ளாக இருக்கிறது. பல செய்திகள்லையும் அதுதான் அதிகமாக பேசப்படுகின்ற விஷயமாகவும் மாறி இருக்கிறது. ඒ නිසා මම අවධානම ගන්න සූදානම්. මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කියලා මම විශ්වාස කරනවා. ඒ අවධානම හැමුවේ මගේ තනතුරු අහිමි වෙනවා නම් ඒවා ඉතා හොඳින් බාරගෙන මට පිටත් වෙලා යන්න ලෑස්ති. கடந்த கால ஜனாதிபதிகள் மாதிரி ஓகே பார்ப்போம் செய்வோம், எல்லாம் பேசி பார்ப்போம், இல்லை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவோம், அதெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். இதுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது, அதனால இதை செய்தான் ஆகணும். இது யாரையும் பழி வாங்குறதுக்காக இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு பல விஷயங்கள்ல இருக்கு. அந்த விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த மாற்றம் தேவை. எனவே அதுல நாங்கள் உறுதியாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக அந்த விளக்கத்தை வழங்கியிருந்தார். அவதானம் ஹமுவை மகை தனத்துரு அகிமி வேணும்னா ஏவா இத்தா ஹொந்தின் பாரகன்னு மட்டு பிடத்தில் லேஸ். நேற்று பரவலா இன்னும் ஒரு விஷயம், நாடு முழுவதும் எல்லா சமூக வலைதள பக்கங்களை நிரப்பிய இன்னொரு சம்பவம். பத்தேகமையில 4 வயது சிறுமி ஒரு முச்சக்கர வண்டியில
இருந்து இறக்கிவிடப்பட்ட சம்பவம். இறக்கிவிடப்பட்ட சம்பவம் ஒன்று சாதாரணமான இருந்தாலும் அந்த சிறுமி பாரிய அளவுல தாக்கப்பட்டிருந்தார். இந்த தாக்கப்பட்ட சம்பவம் அவருடைய புகைப்படங்களோடு அவருடைய விவரங்களோடு நேற்றைய நாள் முழுவதும் செய்தித்தளங்களை நிரப்பியிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் இருந்தது. மதிய நேரத்தில் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி போலீசார் வச்சிருக்காங்க. அதாவது யார் அந்த சிறுமியை தாக்கினாங்க, யார் அவங்களை இறக்கி விட்டு போனாங்க என்பது தொடர்பான விசாரணைகள்ல சிறுமியுடைய தாயாரும் இன்னும் ஆணும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமி நேற்றைய நாளிலேயே போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் தொடர்பான பல இடங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல இதற்கு அதிகமான எதிர்ப்புகள் இது எந்தெந்த இடங்கள்ல கொண்டு சேர்க்கணுமோ அங்க சேர்த்து உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது என்பது பெரிய அளவான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா சொல்ல போனா இது ஒரு பெரிய மாற்றம் தான். நீண்ட காலம் எடுக்கல, 2-3 நாள் போகல, உடனே 24 மணி நேரத்துல யார் அவங்க எந்த பிரதேசத்துல எங்க இருக்காங்கன்றத போலீசார் கண்டுபிடிச்சு இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. போலீசார் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இப்பொழுது நாடு முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிகமாகவே இருக்கு. அதிகமான மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் கடந்த நாட்கள்ல நடந்திருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்களை ஏற்படுத்தியவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, 18 வயதுக்கு குறைந்தவர்கள் என்பது இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம். 18 வயதுக்கு குறைவா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு லைசனே இருக்காது. கிட்டத்தட்ட 323 பேர் இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் விபத்துக்களை 18 வயதுக்கு குறைந்தவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க கடந்த நாட்கள்ல. இந்த மாதிரியான தகவல்கள் அடிப்படையில் இப்பொழுது போலீசார் உடனடியாக ஒரு நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு மோட்டார் சைக்கிள்களை வழங்குகின்ற பெற்றோராக இருக்கும், உறவினராக இருக்கும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள். இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டா கைது செய்யப்படுவார்கள். அதோட 18 வயதுக்கு மேற்பட்ட யாராவது இருந்தாலும் கூட அவங்க மோட்டார் சைக்கிள் ஓடும்போது அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இல்லை என்று சொன்னாலும் கூட இதே நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த உரிமையாளரும் கைது செய்யப்படுவாங்க, மோட்டார் சைக்கிள் ஓடுறவங்களும் கைது செய்யப்படுவாங்க. இது சைக்கிளுக்கு மட்டுமில்லை, வாகனங்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அவதானமா இருங்க. சின்னவங்களுக்கு, இளைஞர்களுக்கு பைக்கை கொடுக்கிறது பெற்றோர் தான் இதுல மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றத்துக்குள்ள மாட்ட போறீங்க. மிக அவதானமாக இருங்க. இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும் 1665 இந்த வருஷத்துல மட்டும் விபத்துக்கள் நடந்திருக்கிறது. இந்த விபத்துக்கள்ல 1693 பேர் உயிரிழந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் இது. நான் நினைக்கிறேன் ஈரான் அமெரிக்கா போர்ல கூட இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்பொழுது மோட்டார் சைக்கிள்களோட சைலன்சர்லாம் மாத்தி பெரிய சத்தத்தோட பல மோட்டார் சைக்கிள்களை வாகனங்களை நாங்க பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் வைத்து இனி பாதையில யாராவது ஓடினால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அந்த மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்வதற்கும் போலீஸ் தலைமையகம் இப்பொழுது நாட்டில் உள்ள அத்தனை போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்திருக்காங்க. இந்த முறுக்குற வேலை, இந்த சத்தம் போட்டு கொண்டு போற வேலை இருக்கிறத அப்படியே வச்சுக்கொண்டு பயன்படுத்துங்க. சும்மா தேவையில்லாம சத்தத்தை போட்டு அதை முறுக்கி அதை அந்த மாதிரி வேலை பார்க்க எல்லா மோட்டார் சைக்கிள்களும் இனி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்க போகுது. பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பல முக்கியமான தரவுகளை நாங்க சும்மா அவதானிச்சாலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பெரிய தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு தகவல் வழியாக இருக்கிறது. அதில் பார்க்கும்போது ஹர்ஷன் சில்வா அவர்கள் கேட்கிறாரு, இப்ப கணக்காய்வாளர் திணைக்களத்தினுடைய அந்த கணக்காய்வாளருக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தா 2,25,000. இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒரே ஒரு கணக்காய்வாளர் தான் இருக்கு. இந்த பதவிக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஆனால் மத்திய வங்கியில் இருக்கிற பணிப்பாளர்களுக்கு 11 லட்சம் சம்பளமா. ලක්ෂ 11ක් පඩිය හැටියට ලැබෙනවා නම් මහ බැංකුවේ මේ අධ්‍යක්ෂක කෙනෙක්ට අපි කොහොමද රටේ ඉන්න එකම විගණකාධිපතිවරයාට වරියට 2,25,000ක් ගෙවන්නේ? அப்ப 11 மத்திய வங்கியின் பணிப்பாளர்களுக்கு 11 லட்சம் சம்பளம். ஆனா அதிகளவான வேலை செய்யறவருக்கு கணக்காய்வாளருக்கு 2,25,000 தான் சம்பளம். இந்த அடிப்படையில வழங்கப்படுது அப்படின்னு கேட்கிறாரு. இதுல ஒரு தகவல் எனக்கு இதுல பார்க்க கிடைச்சது. மத்திய வங்கியினுடைய பணிப்பாளர்களுக்கு 11 லட்சம் சம்பளம்ன்றது பெரிய சம்பளம் தான் நாட்டுல. ஆனா கணக்காய்வாளருக்கு 2,25,000 தான் சம்பளம். இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரவலா பேசப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைய நாள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப மதுபான போத்தல்கள், இலங்கையில தயாரிக்கிற ஒரு மதுபான போத்தல், இந்த மதுபான போத்தலுடைய விலை 3,700 ரூபாய். ஆனால் இந்த மதுபான போத்தலுக்கான வரி 2,220 ரூபாய் வரி மட்டுமே. இதுவும் இந்த கூட்டத்தில் வச்சு நேற்றைய நாள்ல பேசப்பட்டது. நேற்று பத்திரிகை முழுவதும் இந்த செய்தி, இன்றைக்கும் இந்த செய்தி பரவலா பார்க்கப்பட்ட செய்தியாக மாறி இருக்கு. இந்த நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிற விஷயங்களை பாருங்க, நிறைய தகவல்கள் கிடைக்கும். இந்த வருஷத்துல நீங்க அவதானிச்சிருப்பீங்க நிறைய செய்திகள்ல, இந்த வருஷத்துல இந்த ஆன்லைன் மோசடி தொடர்பாக அல்லது இணைய மோசடி தொடர்பான கைதுகள் நிறைய நடக்குது.
அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்படுது. ஆனாலும் அது முழுமையாக கட்டுப்படுத்துறதுலாம் அவ்வளோ இலகுவானது இல்லை. இந்த வருஷத்துல மட்டும் 1093 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் வெளிநாட்டவர்கள். வெளிநாட்டுல இருந்து வந்து நின்று இங்க இருந்து இணைய மோசடி செஞ்சிருக்காங்க. நாட்டுக்குள்ள இருந்தவங்களையும் செஞ்சிருக்காங்க. இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இணைய மோசடி நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த வருஷத்துல அதிகரிச்சிருக்கிறது. இது தொடர்பான கட்டுப்பாடுகளை இப்பொழுது மிக தீவிரமா நடத்தி வர்றாங்க போலீசார். கடந்த நாளில் எனக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்துச்சு. இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அல்லது போதைப் பொருளை கைப்பற்றுவது தொடர்பான செய்திகள் நீங்க சொல்றீங்க. இந்த போதைப் பொருள்கள்லாம் எங்க போகுது, என்ன செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த இமெயில்ல. இன்றைக்கு நான் தேடி பார்க்கும்போது அதாவது இந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 2026 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி போன அந்த 3 நாளைக்கு முதல்ல வரைக்குமாக கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள்ல 5200 கிலோ போதைப் பொருட்கள், எல்லா போதைப் பொருட்களும் சேர்ந்து இருக்குதுல போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர். அந்த வழக்குகள் தொடர்பான வழக்குகள் விசாரணைகள் முடிவட்டதும் இந்த போதைப் பொருளை உடனடியாக எரிச்சிருவாங்க. இன்னும் நிறைய இருக்கிறது, வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த விடயங்க அடிப்படையில் அது எல்லாமே எரிக்கப்படும். இது கைப்பற்றப்பட்ட அளவும் எரிக்கப்பட்ட அளவும் சரியானு பார்த்தா சரியாக பரிசோதனை செய்யப்பட்டு தான் எரிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது தொடர்பாக நிறைய பேர் கடந்த நாட்களில் சமூக வலைதளங்களில் பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப போக்குவரத்து போலீசார் வந்து கேமரா, அதாவது ஸ்பீட் கேமராவோ அல்லது விதிமுறைகளை செய்கிற சாரதிகளை பிடிக்கிறதுக்காக ஒளிங்கிருந்து தான் அவங்க வந்து இந்த கடமையை செய்வாங்க. ஆனா இனிமேல் போலீஸ் தலைமையகத்திலிருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அப்படி ஒளிந்திருந்து செய்ய வேண்டியது இல்லை. பொது இடத்துல இருந்தே தெரியக்கூடிய மாதிரி இருந்தே நீங்க உங்களுடைய கடமையை செய்யலாம், இனி அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில அதிகமா இப்போ கடைகள்ல சாப்பிடுறது, அவசரமான வாழ்க்கையில நிறைய பேர் இந்த மாதிரி பயன்படுத்த இது வளமையா இருக்கிறது. ஆனால் சிறுவர்களும் இதை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறதால சிறுவர்களுக்கு பாரியளவான வயிற்று நோய்கள் ஏற்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில. இது பல பரிசோதனைகள், குறிப்பாக இப்பொழுது சிறுவர்கள் வைத்தியசாலைக்கு சுகமில்லா வராங்கன்ற போது அவங்கள பரிசித்து பார்க்கும்போது அவங்க உண்ணுகின்ற உணவின் அடிப்படையில் அவர்களுக்கு பாரிய அளவான வயிற்று நோய்கள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தவிர்த்து கொள்ளுங்க.